மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் Satcon Holidays. வணக்கம். மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் சாம் பிரதீபன். முதலில் இலங்கை செய்திகள். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல், மறைத்து வைக்கப்பட்ட நீதிபதியின் அறிக்கை. முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் சிரேஷ்ட நீதிபதி ஜனத் சில்வா வெளியிட்ட அறிக்கையை சில காலம் மறைத்து வைத்திருந்ததாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால குறிப்பிட்டிருந்தார். அதன் பின்னர் ஆட்சிக்கு வந்த ரணில் விக்ரமசிங்கவும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் வெளியிடப்பட்ட அறிக்கையை மறைத்து வைத்திருந்ததாகவும் பாதுகாப்பு அமைச்சர் மேலும் கூறியிருந்தார். கோட்டபாய ராஜபக்ஷ மற்றும் ரணில் விக்ரமசிங்கவினால் மறைக்கப்பட்ட அறிக்கையை குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினருக்கு வழங்கி விசாரணைகளை துரிதப்படுத்துமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்திருக்கின்றார். இந்த அறிக்கையில் பல உண்மைகள் மற்றும் துல்லியமான தகவல்கள் இருப்பதை அறிந்து கொண்டதை அடுத்து அனுர விசாரணைகளை ஆரம்பிக்குமாறு அறிவுறுத்தியுள்ளார். மேலும் விரைவில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் தொடர்புடைய பிரதான சூத்திரதாரி மற்றும் அவருக்கு உதவியவர்கள் யார் என்பதை மக்கள் விரைவில் அறிந்து கொள்வார்கள் எனவும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். ஏப்ரல் 19ஆம் தேதியை பிரார்த்தனை தினமாக கத்தோலிக்க திருச்சபை பிரகடனம். இலங்கையில் 2011ஆம் ஆண்டு இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்காக எதிர்வரும் ஏப்ரல் 19ஆம் தேதியை பிரார்த்தனை தினமாக கத்தோலிக்க திருச்சபை பிரகடனப்படுத்தியுள்ளது. இதனை கொழும்பு பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் அறிவித்துள்ளார். அன்றைய தினம் இலங்கையில் உள்ள அனைத்து கத்தோலிக்க தேவாலயங்களிலும் விசேட வழிபாடுகள் மற்றும் பிரார்த்தனைகள் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினர் மற்றும் அன்புக்குரியவர்கள் நீண்ட காலமாக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் தாக்குதல் தொடர்பான உண்மைகள் வெளிவர வேண்டும் என்பதே இந்த பிரார்த்தனை தினத்தின் பிரதான நோக்கமாகும். இந்த தாக்குதல்களின் பின்னணியில் உள்ள சூத்திரதாரிகள் மற்றும் உண்மை காரணங்கள் இறைவனால் வெளிப்படுத்தப்பட வேண்டும் என இறைவனிடம் வேண்டுதல்களை முன்வைக்குமாறு கர்தினால் மெல்கம் ரஞ்சித் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளார். இலங்கையிலிருந்து ஈரானிய கடற்படை சிப்பாய்கள் நாட்டுக்கு திரும்பினர். இலங்கை கடற்பரப்புக்கு அண்மையில் தாக்குதலுக்கு உள்ளான நிலையில் இலங்கை கடற்படையினரால் மீட்கப்பட்டு பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்த 238 ராஜதந்திரிகள் மற்றும் ஈரானிய கடற்படை சிப்பாய்கள் நேற்றிரவு மீண்டும் ஈரானுக்கு திரும்பியுள்ளனர். ஈரானிய கடற்படைக்கு சொந்தமான IRIS டீனா மற்றும் IRIS புஷ்ரட் ஆகிய 2 போர்க்கப்பல்கள் சர்வதேச கடல் எல்லையில் தாக்குதலுக்கு உள்ளாகி இருந்தன. இதன் போது காயமடைந்த மற்றும் பாதிக்கப்பட்ட நிலையில் இருந்த 238 ஈரானியர்களை இலங்கை கடற்படையினர் மனிதாபிமான அடிப்படையில் மீட்டு இலங்கையில் அவர்களுக்கு தேவையான மருத்துவ மற்றும் பாதுகாப்பு வசதிகளை வழங்கியிருந்தனர். கொழும்பு பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் இருந்து நேற்று இரவு ஈரானில் இருந்து வருகை தந்த விசேட விமானம் ஒன்றினூடாக இவர்கள் அனைவரும் தமது நாட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தனர். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஏற்பட்டுள்ள போர் சூழலுக்கு மத்தியில் ஈரானிய கப்பல்கள் மீதான தாக்குதல் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. பாதிக்கப்பட்ட ஈரானியர்களுக்கு இலங்கை வழங்கிய மனிதாபிமான உதவிகள் மற்றும் பாதுகாப்புக்கு ஈரான் அரசாங்கம் முன்னதாக தனது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தற்போது இவர்கள் அனைவரும் ஈரானை நோக்கி பயணமாகியுள்ள நிலையில் குறித்த போர்க்கப்பல்களுக்கு ஏற்பட்ட சேதங்கள் மற்றும் தாக்குதல் தொடர்பான மேலதிக விசாரணைகள் சர்வதேச ரீதியில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. உள்நாட்டு குற்றவியல் நீதி பொறிமுறை, பிரித்தானிய தமிழர் பேரவை கருத்து. இலங்கை அரசினாலும் அரச கட்டமைப்புகளினாலும் இழைக்கப்பட்ட பாரதூரமான குற்றங்கள் தொடர்பில் உள்நாட்டு குற்றவியல் நீதி பொறிமுறைகளின் ஊடாக அர்த்தமுள்ள பொறுப்பு கூறலை உறுதி செய்ய முடியாது. இவ்விடயத்தில் இலங்கையின் தந்திரத்திற்கு இசைந்து கொடுத்து சர்வதேச கட்டமைப்புகள் தம்மை பலவீனப்படுத்திக் கொள்ளக்கூடாது என பிரித்தானிய தமிழர் பேரவை வலியுறுத்தியுள்ளது. இம்முறை ஜெனீவாவில் நடைபெற்ற ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 61வது கூட்டத்தொடரில் அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் போர் விவகாரங்கள் மிகையான அவதானம் பெற்றிருந்த போதிலும் நாம் முக்கிய ராஜதந்திரிகள் பலரை சந்தித்து கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருந்தோம். இதன்போது இலங்கையின் உள்நாட்டு சட்டங்களின் கீழ் நீதி மற்றும் பொறுப்பு கூறல் செயல்முறையை மட்டுப்படுத்துவதற்கு இலங்கை மேற்கொள்ளும் முயற்சிகளுக்கு எதிரான எமது நிலைப்பாட்டினை தெரியப்படுத்தியிருந்தோம். சர்வதேச பொறுப்பு கூறல் செயல்முறைகளுக்கு பதிலீடாக ஒரு உள்நாட்டு குற்றவியல் நீதி பொறிமுறையை நிறுவுவதற்கான இலங்கையின் தந்திரோபாய முயற்சி மற்றும் அதன் நம்பகத்தன்மை குறித்து நாம் வெளிநாட்டு ராஜதந்திரிகளுடன் எமது கரிசனைகளை முன்வைத்திருந்தோம். அதே போன்று அரசினாலும் அரச கட்டமைப்புகளினாலும் இழைக்கப்பட்ட பாரதூரமான குற்றங்கள் மற்றும் மீறல்களுக்கு இலங்கையின் உள்நாட்டு குற்றவியல் நீதி பொறிமுறைகளின் ஊடாக அர்த்தமுள்ள பொறுப்பு கூறலை உறுதி செய்ய முடியாது என சுட்டிக்காட்டியதுடன்
இலங்கையின் தந்திரத்திற்கு இசைந்து கொடுத்து சர்வதேச கட்டமைப்புகள் தம்மை பலவீனப்படுத்திக் கொள்ளக்கூடாது எனவும் வலியுறுத்தப்பட்டது. இவ்வாறானதொரு பின்னணியில் நம்பகரமான நீதி மற்றும் பொறுப்பு கூறலை உறுதிப்படுத்துவதற்கான பாதையில் சில முக்கிய விடயங்கள் உள்வாங்கப்பட வேண்டும் என சர்வதேச சமூகத்திடம் வலியுறுத்துகிறோம். முதலாவதாக, வலுவான சர்வதேச குற்றவியல் நீதி பொறிமுறைகள் நிறுவப்பட வேண்டும். இரண்டாவதாக, உலகளாவிய அதிகார வரப்பெல்லைகளை பயன்படுத்தி அமெரிக்கா, கனடா மற்றும் பிரிட்டன் ஆகிய நாடுகளைப் போன்று ஐரோப்பிய ஒன்றியம், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து போன்ற ஏனைய நாடுகளும் இலங்கையின் போர்க்குற்றவாளிகளுக்கு எதிராக தடைகளை விதிக்க வேண்டும். சர்வதேச சமூகத்தின் வலுவான தலையீட்டின் மூலமே இலங்கையின் நீதியை உறுதிப்படுத்தவும், மீறல்களால் பாதிக்கப்பட்டவர்களை பாதுகாக்கவும், நிலையான சமாதானத்தை கட்டியெழுப்பவும் முடியும் என அவ்வறிக்கையில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இலங்கை தமிழரசுக் கட்சியின் குறைகேள் மக்கள் தொடர்பாடல் அலுவலகம் உடுவிலில் திறப்பு. இலங்கை தமிழரசுக் கட்சியின் மக்கள் தொடர்பாடல் அலுவலகம் நேற்று யாழ்ப்பாணம் உடுவில் பகுதியில் திறந்து வைக்கப்பட்டது. மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் குறைகேள் அலுவலகமாக இது செயற்பட உள்ளது. கட்சியின் அலுவலகத்தினை இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைவர் CVK சிவஞானம் நாடாவை வெட்டி திறந்து வைத்தார். இதன்போது சுமந்திரன் கருத்து தெரிவிக்கையில், வடக்கு மாகாணத்தில் கடந்த பொதுத் தேர்தலில் சரிவு ஏற்பட்டது. அதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. இதற்கு நாம் பல காரணங்களை கூறினாலும் மக்களுடன் நெருக்கமாக இருக்க வேண்டும். எமது அரசியல் இலக்கு என்ன என்பது ஒரே பாதையாக, ஒரே சுயாட்சியை நோக்கி நகர்கின்ற கட்சியாக உள்ளது. இருப்பினும் கால ஓட்டத்தில் மக்களுக்கு தேவையான ஏனைய விடயங்கள் தொடர்பான தேவைகளையும் நாம் பூர்த்தி செய்ய வேண்டும். இதனை விட மக்களின் எண்ணிக்கையை பார்க்கும் போது வேலைவாய்ப்பு இல்லை என பலர் வெளிநாடு செல்கின்றனர். இளையவர்கள் வேலைவாய்ப்பு இல்லை என வெளிநாடு செல்கின்றனர். எமது அரசியல் இலக்குடன் இப்படியான விடயங்களின் ஊடாகவும் நாம் கவனம் செலுத்த வேண்டும் என தெரிவித்துள்ளார். அத்தோடு CVK சிவஞானம் கருத்து தெரிவிக்கையில், மக்களின் குறைகளை கேட்கின்ற அலுவலகமாக மாத்திரம் இல்லாது மக்களுக்கும் எமக்கும் தொடர்பு ஏற்படுத்தும் அலுவலகமாக இது செயற்படும். மக்களுக்கு தேவையான விடயங்களை ஒன்றிணைந்து கூட்டுணர்வுடன் செய்கின்ற ஒரு முறையிலேயே எமது எதிர்கால இலக்குகள் இருக்கின்றன. நமது கட்சியின் இலக்கும் அதுதான். எனவே அதை நோக்கி நாம் பயணிப்போம் என தெரிவித்துள்ளார். இந்நிகழ்வில் தமிழரசுக் கட்சியின் தலைவர் CVK சிவஞானம், கட்சியின் பொதுச் செயலாளர் MA சுமந்திரன், உடுவில் பிரதேச சபை உறுப்பினர் தி பிரகாஷ், முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர்களான சயந்தன், சுகிர்தன் மற்றும் கட்சி உறுப்பினர்கள், ஆதரவாளர்கள், பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர். மாற்றுப்பாலின சுற்றுலா பயணிகளை ஊக்குவிக்கும் திட்டத்திற்கான அரசு ஆதரவு நீக்கம். மாற்றுப்பாலின மற்றும் பால் புதுமையின சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தருவதை ஊக்குவிக்கும் வகையிலான முயற்சிக்கு வழங்கி வந்த ஆதரவை அரசாங்கம் மீளப்பெற்றுள்ளது. இலங்கை சுற்றுலா மேம்பாட்டு அதிகார சபை மற்றும் பால் புதுமையின சமூக உரிமைகள் அமைப்பான ஈக்குவல் கிரவுண்ட் என்பனவற்றுடன் இணைந்து கடந்த செப்டம்பர் மாதம் அரசாங்கம் இந்த முயற்சியை ஆரம்பித்திருந்தது. அதனை அடுத்து எமது சுற்றுலா சந்தைகளை பன்முகப்படுத்துவதற்கும் இலங்கையை அனைத்து பயணிகளுக்கும் பாதுகாப்பான இடமாக மாற்றுவதற்கும் இந்த திட்டம் பெரிதும் பங்களிப்பு செய்யும் என இலங்கை சுற்றுலா மேம்பாட்டு அதிகார சபையின் தலைவர் புத்திக ஹேவாவசம் ஈக்குவல் கிரவுண்ட் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் டோசன்னா பிளாமர் கால்ட்ராவுக்கு எழுதிய கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தார். இருப்பினும் பேராயர் கர்தினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை மற்றும் ஏனைய கிறிஸ்தவ மற்றும் பௌத்த தலைவர்கள் இந்த முயற்சிக்கு கடும் எதிர்ப்பை வெளிப்படுத்தியதை அடுத்து கடந்த பிப்ரவரி 10 சட்டமா அதிபர் பாரிந்தர் ரணசிங்க இலங்கை சுற்றுலா மேம்பாட்டு அதிகார சபையின் இந்த முயற்சிக்கான ஆதரவை ரத்து செய்திருப்பதாக அறிவித்திருந்தார். இவ்வாறானதொரு பின்னணியில் சில தினங்களுக்கு முன்னர் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கும் ரோசன்னா பிளாமர் கால்ட்ரா இந்த முயற்சிக்காக ஆதரவு ரத்து செய்யப்பட்டிருப்பது எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்த போவதில்லை என அதில் குறிப்பிட்டிருந்தார். மேலும் சுற்றுலாத்துறையினருடன் நாங்கள் தொடர்ந்து பணியாற்றி வருகிறோம். அவர்கள் நம்முடன் இணைந்து பணியாற்றுவதற்கு தயாராகவும் ஆர்வத்துடனும் இருக்கிறார்கள். அது நமது சுற்றுலாத்துறைக்கும் நாட்டின் பொருளாதாரத்திற்கும் எவ்வளவு ஊக்கமளிக்கும் என்பதை அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள் என்றும் அவர் அதில் சுட்டிக்காட்டியுள்ளார். செய்திகளில் இனி வருவன இந்திய செய்திகள். Discover the magic of Sri Lanka with Satkin Holidays. From breathtaking beaches to ancient temples, we offer curated travel itineraries for every kind of traveler. Our experts design the perfect journey, tailored to your needs and interests, ensuring you make the most of your time in Sri Lanka. Experience Sri Lanka's vibrant culture, pristine nature, and world-class hospitality with Satkin Holidays. Book your unforgettable adventure today with Satkin Holidays.
ஸ்டாலின், விஜய், சீமான் டெல்லிக்கு எதிராக ஒன்று திரண்ட தமிழகம். மத்திய அரசு கொண்டு வரவிருக்கும் தொகுதி மறுவரையறை நடவடிக்கைக்கு எதிராக தமிழகத்தின் பிரதான அரசியல் தலைவர்கள் அனைவரும் ஓர் அணியில் திரண்டுள்ளது பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. முதல்வர் ஸ்டாலின், தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய், நாம் தமிழர் கட்சியின் சீமான் என ஒட்டுமொத்த அரசியல் களமும் அதிமுக கூட்டணி தவிர்த்து இந்த திட்டத்தை மிக கடுமையாக எதிர்த்து வருகின்றனர். மக்கள் தொகையை காரணம் காட்டி தொகுதிகளை மாற்றி அமைத்தால் தென்னிந்திய மாநிலங்களின், குறிப்பாக தமிழகத்தின் நாடாளுமன்ற பிரதிநிதித்துவம் வெகுவாக குறையும் என அவர்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். தேர்தல் களம் சூடு பிடித்துள்ள இந்த சூழலில் கொள்கை ரீதியாக வேறுபட்டு நின்றாலும் மாநிலத்தின் உரிமைக்காக ஆளும் கட்சியும் மற்ற எதிர்க்கட்சிகளும் ஒன்று சேர்ந்து குரல் கொடுப்பது ஆரோக்கியமான அரசியலாக பார்க்கப்படுகிறது. தமிழகத்தின் பலத்தை குறைக்க நடக்கும் இந்த சதிக்கு எதிராக தலைவர்கள் ஒன்றிணைந்திருப்பது டெல்லி வரை அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இது தேர்தல் வியூகத்தை தாண்டி தமிழகத்தின் ஒட்டுமொத்த எதிர்காலத்திற்கான போராட்டமாக உருவெடுத்துள்ளது. டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோருக்கிடையில் மந்திர ஆலோசனை. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோருக்கிடையில் நேற்று தொலைபேசி ஊடாக கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. சுமார் 40 நிமிடங்கள் வரை நடைபெற்ற இக்கலந்துரையாடலின் போது மேற்காசிய போர் குறித்தும் ஹார்முஸ் நீரிணையை திறப்பது தொடர்பிலும் இரு தலைவர்களும் ஆலோசனைகளை நடத்தியுள்ளனர். போரில் ஈடுபட்டுள்ள அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் ஆகிய 3 நாடுகளுடனும் இந்தியாவுக்கு மிக நெருங்கிய தொடர்புள்ளது. மேற்படி நாடுகளின் தலைவர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி நேரடி தொடர்பில் உள்ளார். இஸ்லாமாபாத் பேச்சுவார்த்தை தோல்வியடைந்த பிறகு ரஷ்யா, துருக்கி, ஜெர்மனி, பிரான்ஸ், பிரிட்டன் உள்ளிட்ட நாடுகளின் தலைவர்கள் சமரச முயற்சிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இவ்வாறானதொரு பின்புலத்திலேயே இந்திய பிரதமருடன் ஜனாதிபதி ட்ரம்ப் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார். செய்திகளில் தொடர்வன உலகச் செய்திகள். பிரித்தானியாவின் நடப்பு அரசாங்கத்தின் மீது மக்கள் அதிருப்தி. யூகே ரீஃபார்ம் கட்சிக்கு வலுக்கும் ஆதரவு. பிரித்தானியாவில் நடப்பு அரசாங்கத்தின் மீது மக்கள் கொண்டுள்ள வெறுப்பு நிலையை சமீபத்திய கருத்து கணிப்பொன்று வெளிப்படுத்தியுள்ளது. புதிய YouGov நடத்திய கருத்து கணிப்பில் அடுத்த தேர்தலில் சீர்திருத்த கட்சி ஆட்சி அமைக்க அதிக வாய்ப்பை கொண்டிருப்பதாக தெரிய வந்துள்ளது. சீர்திருத்த கட்சி 24% முதலிடத்திலும், அதைத் தொடர்ந்து கன்சர்வேட்டிவ் கட்சி 19% 2ஆம் இடத்திலும் உள்ளன. தொழிற்கட்சி 17% 4ஆம் இடத்திற்கு சரிந்துள்ளது. 18% வாக்குகளை பெற்ற பசுமை கட்சியை விட நடப்பு அரசாங்கம் பின்தங்கியுள்ளது. பிரதமர் ஹெய்ஸ்டாமரின் தலைமைத்துவத்தை பாதிக்கக்கூடிய முக்கியமான உள்ளாட்சி மற்றும் அதிகார பகிர்வு தேர்தல்களுக்கு சில வாரங்களுக்கு முன்பு இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகியுள்ளன. சமீபத்திய பொருளாதார நிலை, பாதுகாப்பு அச்சுறுத்தல், இராணுவத்தில் ஏற்பட்டுள்ள பின்னடைவு மற்றும் பிரெக்சிட் தொடர்பான தொழிற்கட்சி அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் ஆகியன மக்கள் மத்தியில் சலிப்பை ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஈரானிய துறைமுகங்கள் மீது அமெரிக்கா விதித்துள்ள கடற்படை முற்றுகையானது சர்வதேச விதிகளுக்கு ஈரானிய துறைமுகங்கள் மீது அமெரிக்கா விதித்துள்ள கடற்படை முற்றுகையானது சர்வதேச விதிகளுக்கு எதிரானது என சீனா பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளது. இந்த பொறுப்பற்ற செயல் உலகளாவிய எரிசக்தி விநியோகத்தை பாதிக்கும் என சீனா எச்சரித்துள்ளது. செய்தியாளர் கூட்டத்தில் சீன வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் குவோ ஜியாகுன் முக்கிய அம்சங்களை சுட்டிக்காட்டியிருந்தார். ஈரானிய துறைமுகங்களை முடக்கும் அமெரிக்காவின் செயல் ஏற்கனவே பலவீனமாக உள்ள பிராந்திய அமைதியை சீர்குலைக்கும் ஒரு ஆபத்தான மற்றும் பொறுப்பற்ற நடவடிக்கை. இஸ்லாமாபாத் பேச்சுவார்த்தை தோல்வியடைந்த ஒரு நாளில் இத்தகைய ஆக்ரோஷமான முற்றுகையை அமல்படுத்துவது பதற்றத்தை மட்டுமே அதிகப்படுத்தும். சர்வதேச சந்தையில் ஸ்திரத்தன்மையை மீட்டெடுக்க வேண்டிய நேரத்தில் அமெரிக்கா இத்தகைய செயல்களில் ஈடுபடுவது கண்டிக்கத்தக்கது. ஈரானிடமிருந்து அதிக அளவில் மசகு எண்ணெய் பெறும் நாடு சீனா. எனவே இந்த முற்றுகை சீனாவின் எரிசக்தி பாதுகாப்பிற்கு நேரடி அச்சுறுத்தலாக உள்ளது. ஒருபுறம் ஈரான் அமெரிக்கா மோதல், மறுபுறம் அமெரிக்கா முற்றுகையை உடைக்க சீனா எடுக்கும் முயற்சிகள் என மத்திய கிழக்கு பிராந்தியம் ஒரு பிரம்மாண்டமான வல்லரசு மோதல் களமாக இப்போது மாறி வருகின்றது. இத்துடன் மெய்வழியின் செய்திகள் நிறைவு பெற்றன. தொடர்ந்தும் நமது செய்திகளை பார்வையிட www.மெய்வழி.com என்ற எங்கள் இணையதளத்தை பார்வையிடுங்கள். அத்தோடு மெய்வழி ஆப்பையும் தரவிறக்கம் செய்து கொள்ளுங்கள். வணக்கம். Discover the magic of Sri Lanka with Satkin Holidays.
From breathtaking beaches to ancient temples, we offer curated travel itineraries for every kind of traveler. Our experts design the perfect journey, tailored to your needs and interests, ensuring you make the most of your time in Sri Lanka. Experience Sri Lanka's vibrant culture, pristine nature, and world-class hospitality with Satkan Holidays. Book your unforgettable adventure today with Satkan Holidays.